السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூறாவை தொடர்ச்சியாக நாம் ஓதி வருவோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த ஒவ்வொரு சூறாக்களினுடைய வசனங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல நற்செய்திகளை சொல்லக்கூடிய, அதே போன்று ஒவ்வொரு மனிதனும் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்தால் வெற்றியடையலாம் என்று வழிகாட்டக்கூடிய வசனங்களாகவும், அதே போன்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய வசனங்களாகவும் இருக்கின்றது. அதே போன்று தான் அல் குர்ஆனிலே இருக்கக்கூடிய ஒரு சூரா, மிக முக்கியமான ஒரு சூரா, சூரத்துர் ரஹ்மான். இந்த சூரத்துர் ரஹ்மான் இது ஒரு வித்தியாசமான ஒரு சூறாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனைய அல் குர்ஆனிலே இருக்கின்ற 113 ஏனைய சூறாக்களை விடவும் இந்த ஒரு சூறா வித்தியாசமான சூறாவாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த சூறாவிலே ஒரு வசனம் திரும்ப திரும்ப இடம்பெறுகின்றது. 20க்கும் மேற்பட்ட தடவைகள் அந்த வசனம் திரும்ப திரும்ப இடம்பெறுகின்றது. அதுதான் சூரத்துர் ரஹ்மானிலே இடம்பெறக்கூடிய அந்த வசனம், பபி ஐயி ஆலா இரப்பிக்குமா துகذிபான் என்ற இந்த வசனம் திரும்ப திரும்ப இடம்பெறுகின்றது. வேற எந்த ஒரு சூறாவிலும் இது போன்று ஒரு வசனம் திரும்ப திரும்ப இடம்பெறுவதில்லை. இந்த வசனம் இந்த சூறாவிலே, சூரத்துர் ரஹ்மானிலே ஒவ்வொரு வசனங்களும் வந்ததன் பின்பு அதன் பின்னால் மீண்டும் இந்த வசனம் இடம்பெறுகின்றது. ஃபபி ஐயி ஆலா இரப்பிக்குமா துகذிபான், உங்களுடைய இறைவனுடைய அத்தாட்சிகளில் நீங்கள் எதனை பொய்யாக்குகிறீர்கள் என்று இந்த வசனம் திரும்ப திரும்ப இடம்பெறக்கூடிய வசனங்கள் இந்த சூரத்துர் ரஹ்மானிலே இடம்பெறுகின்றது. மிகவும் சிறந்த ஒரு சூரா இந்த சூரத்துர் ரஹ்மான். இதனை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம்.